கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக ஏசாயா 63 அதிகாரம் 9வது வசனம், உபாகமும் 1:31வது வசனம். 9வது வசனம், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அதாவது ஆண்டவர் நம்மையில் வைத்த அன்பும் பரிதாபமும் தான் நம்ம இவ்வளவு சூழ்நிலையை கடந்து வாழ்கிறதுக்கு காரணம். நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் நம்மளை ரட்சித்தார். இன்னொரு வசனம், உபாகமம் 1 அதிகாரம் 31வது வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு வனாந்தரமான ஒரு அழுகை நாட்கள், பள்ளத்தாக்கி நாட்கள் இருந்து ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதமான நாட்கள் வரும் வரைக்கும் நம்மளை சுமந்து கொண்டு வந்தார். இனிமேலும் நம்மளை சுமந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார், மரண பரியந்தம் நம்மளை நடத்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.